பரவாயில்ல இருக்கட்டும்மா. நீ கொடுப்பா, நாம கிளம்பணும். மாப்பிள்ளை வருவாருன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பயப்படாதீங்க மாமா, இவங்க அதுக்குள்ள கிளம்பிடுவாங்க. மாப்பிள்ளை இப்ப வந்துடுறேன்னு சொன்னாரு. அம்மா, அ, அ, நீயும் தம்பியும் கிளம்புறீங்களா? நானும் அதான் நினைச்சேன். அக்கா, அக்கா கிளம்புறோம். இந்தா மாமா கிட்ட கொடுத்துரு. இவங்க ஏன் இப்ப கிளம்பணும்? அதானே ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்காங்க. அதனால டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையா கிளம்புனா போதும். பார்த்ததுமே வாங்கன்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, ஏன் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கு மேலயும் இவங்க ஏன் இருக்கணும்? வந்தோம், வாழ்த்து சொன்னோம், உன் மாமாவையும் பார்த்தாச்சு. நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு வருத்தம்லாம் இல்ல, நீங்களும் வருத்தப்படாதீங்க. வரோம்க்கா. மாமா வரோம் மாமா. தப்பா நினைக்காதடா கார்த்தி, இங்க இருக்கிறவங்கள பத்தி உனக்கே நல்லா தெரியும். டக்குன்னு ஏதாவது பேசிடுவாங்க, அது எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். புரியுதுக்கா, இவ்வளவு விளக்கம்லாம் சொல்ல வேண்டாம். மா வா போலாம். அத்தை, நான் கூப்பிட்டுதான் இங்க வந்தீங்க. அப்பா இன்னைக்கு இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அவர் உங்களை பார்த்தா ஏதாவது சொல்லுவாரு, அதெல்லாம் உங்களால தாங்கிக்க முடியாது. ஆமா நீ ரொம்ப கஷ்டம். பேசாம இவங்க 2 பேரையுமே உள்ள கூட்டிட்டு போயிடுங்க. சீக்கிரம் போங்க. அவர்தான் வர சொன்னாருன்னா நீங்க ஏன் வந்தீங்க? கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. உங்க மேல அவங்களுக்கு எல்லாம் மரியாதையே இல்ல. இங்க வந்து இப்படி அசிங்கப்படணுமா? நீங்க 2 பேரும் வெளியில வர வேண்டாம்.